அவதான் கடை வச்சு கொடுத்திருக்கா. நானும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உழைச்சு உழைச்சு அவகிட்டே கொடுத்துட்டு இருக்க முடியுமா? இப்படி அவ ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தா நாம ரோட்ல தான் நின்று இருப்போம். நம்ம பணத்தை வாங்கிதான் அவ வாழ்க்கை நடத்தணும்னு இல்ல. நமக்காக வாங்கின கடனையும் அவ தலையில சுமத்துறது சரியில்லை சங்கரி. நான் ஒன்னும் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. நம்மளும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி நான் கொடுக்கறேன்னு தானே சொல்றேன். இல்ல சங்கரி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க. சும்மா இருங்க. ரஜினி வரா. வா ரஜினி. அக்கா என்னாச்சுக்கா? இன்னும் தூங்க போலையா? போகணும் ரஜினி, கணக்கு எழுதிட்டு இருந்தோம். ஓ, என்ன மாமா, கடை எப்படி போகுது? எல்லாம் ஓகே தானே? நல்லா ஓடுதுமா. ம். இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். நீ மட்டும் உதவி பண்ணலன்னா நாங்க என்ன பண்ணிருப்போமோ. மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேரம் சரியா இருந்தா யார் தடுத்தாலும் நடக்க வேண்டியது நடக்கும். இப்பதான் நாங்க வாழ்க்கையவே ஆரம்பிச்சிருக்கோம்மா. இனிமே ரொம்ப வேகமா ஓடணும். என் அக்கா அதெல்லாம் நல்லா பாத்துப்பா மாமா. உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கும் எந்த குறையும் வராது. சரி சரி, நீங்க போய் தூங்குங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கடைக்கு போகணும்ல. ரஜினி. என்ன மாமா? ஏய் சங்கரி, அத கொடு. ரஜினி இந்தா. இல்ல ரஜினி, வட்டி கட்டணும் இல்ல, அதுக்காகத்தான் லாபத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். வாங்கிக்கோ ரஜினி. இன்னைக்கு இவ்வளவுதான் ரஜினி லாபம். இந்த வாங்கிக்கோ. பாதிக்கு பாதிதான் வந்திருக்கு. ரஜினி, அது அது இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், அதான். ஆமாக்கா, போக போகதான் நல்ல பிக்கப் ஆகும். நான் ஒரு நாள் டைம் கேட்டு பாக்குறேன். இல்லனா எப்படியாச்சும் சமாளிக்கணும். நான் பாத்துக்கிறேன் மாமா. சரி, வரேன். சங்கரி, இப்படி பண்றது ரொம்ப தப்பு. மீதி பேசுங்க. ஏய் பாவ ரஜினி, கடன் கொடுத்தவங்க கிட்ட நமக்காக அவ தலை குனிஞ்சு நிக்க போறா. நாம இத்தனை வருஷம் எல்லாரும் முன்னாடியும் எல்லா இடத்துலயும் தலை குனிஞ்சுதான் நின்று இருக்கோம். மறந்துடாதீங்க. காலையில கடை திறக்க போகணும். சீக்கிரமா வந்து தூங்குங்க. நான் ரூமுக்கு போறேன். வாங்க சங்கரி. என்ன முதலாளி, யோசனை எல்லாம் பலமா இருக்கு. வா பாத்திபா, யோசனை எல்லாம் ஒண்ணு இல்ல. சாப்பிட்டீங்களா? கடையிலேயே சாப்பிட்டோம். ஆமா, உங்க முகம் ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கு? அப்படியா? இல்லையே. இல்ல, அப்படிதான் இருக்கு. ஒருவேளை ரொம்ப டயர்டா இருக்கீங்களோ? கடையில ரொம்ப வேலையா? ஆமா பாத்திபா, சரியான வேலை, ஏகப்பட்ட கூட்டம். இன்னொரு ஆள் பார்க்கணும், இல்லனா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு ஆள் போட்டா சம்பளம் கொடுக்கணுமே, அவ்வளவு வருமானம் வருதா என்ன? என்ன பாத்திபா அப்படி கேட்டுட்ட? நாள் பூரா வேலை இருந்துகிட்டே இருக்கு, ஆனா அதுக்கேத்த லாபமும் இருக்கு. சூப்பர்ண்ண.
அப்ப சீக்கிரமே கடன்லாம் அடைச்சிடலாம். என்னண்ணா பணங்கிற வார்த்தையை கேட்டாலே மனுஷ குணமே மாறிடுது இல்ல? பாத்திபா, நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். சத்தியமா ரஜினியை ஏமாத்தணும்னு நினைக்கல பாத்திபா. சிஸ்டரும் ரஜினி ஏமாத்தணும்னு நினைக்கல. அவங்களுக்குன்னு ஒரு பிடிமானம் வேணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா என்ன, ரஜினிகிட்ட சொல்லிட்டே செஞ்சிருக்கலாம். அவளே சந்தோஷமா எடுத்து கொடுத்துருப்பா. சங்கர் இப்படி எல்லாம் பேசுறவளே கிடையாது. ஏன் இப்படி பண்றான்னு எனக்கும் புரியல. தெரியுதுண்ணா, நீங்க சிஸ்டர் கிட்ட பேசுங்க. பேசுறேன் பாத்திபா. ஆனா ரஜினி கிட்ட மட்டும் இதை சொல்லிடாத பாத்திபா. நிச்சயமா சொல்ல மாட்டேன். அக்கா இப்படி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சா ரஜினி தாங்கவே மாட்டா. இப்பவும் இந்த குடும்பத்துல கடைசியா அவ நம்பிக்கை வச்சிருக்கிறது அக்கா மேல மட்டும்தான். வரேன். ஐயோ, எப்படி இவ்வளவு நேரம் தூங்குன? அலாரம் அடிச்சது கூட தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க. என்ன, இன்னும் 1.5 மணி நேரத்துலயா? நேத்தே ரிமைண்ட் பண்ணாம இப்ப கால் பண்ணி சொல்றீங்க. சரி, நீங்க உஷா கிட்ட சொல்லி பேப்பர் எல்லாமே எடுத்து என் டேபிள் மேல வைங்க. நான் உடனே வரேன். யா. பத்மாமா, ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு. டீ போட்டு கொண்டு வந்து ரூம்ல வைக்கிறீங்களா? நான் பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வீட்ல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை அவ ரூம்ல இருந்தானா? ஆஹா, என்ன ஒரு டீ. பத்மாமா, பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே வச்சிருங்க. இன்னைக்கேன்னு பார்த்து இப்படி தூங்கிட்டே ரஜினி, ஏன் இப்படி பண்ற? பத்மாமா, சொல்லு ரஜினி. இன்னொரு ஹெல்ப் பத்மாமா. என் Dress கொஞ்சம் அயர்ன் பண்ணி வச்சிருங்களேன். திடீர்னு மீட்டிங்னு சொல்லிட்டாங்க, லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ். பண்ணிடுறேன் ரஜினி.
என்ன பண்ற? ஆ? ட்ரெஸ் அயன் பண்ணி. நான் பத்மாமா கிட்ட தானே சொன்னேன். இல்ல அவங்க இல்ல. சாரி ரஜினி, உனக்கு மீட்டிங் லேட் ஆயிடுச்சேன்னு தான் நான் அயன் பண்ணேன். எத்தனை தடவை சொன்னாலும் இந்த மூளைக்கு ஏறவே ஏறாதா? மூளை இப்போ ரெஸ்ட்ல இருக்கு. ஒன்லி ஹார்ட் மட்டும்தான் வேலை செய்யுது. இத மட்டும் வீட்ல இருக்கிறவங்க பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல. எனக்கு உங்களை தவிர வேற எதுவுமே தெரியாது. இப்படியே பேசி பேசிதான் என்ன ஏமாத்துறேன். கனவு. பார்த்திபா, அது ரஜினிக்கு. பத்மாமா, எனக்கு மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ரஜினி சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு டீ டிஃபன் எல்லாமே சூப்பர் பத்மாமா. பேசாம வேற ஒரு ஏரியால நீங்க கடை போட்டுடலாமே. நீ எல்லாம் பார்த்திபனோட வேலையா? என்ன என்னாச்சு சொல்லுங்க. அது வந்து நீ சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். இன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு நினைச்சேன். நீங்களும் கரெக்டா பார்த்தா இதே எடுத்து அயன் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி பத்மாமா? மனசு ஒத்து போனா எல்லாம் தன்னால நடக்கும். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ரஜினி. காலையில எந்திரிச்சப்ப ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. இப்ப என்னமோ தெரியல பத்மாமா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கட்டுமே, அப்படியே இருக்கட்டும். சந்தோஷமா போயிட்டு வா. அம்மா இல்லையா வீட்ல? கடைக்கு போயிருக்காங்க. ஓ, அக்கா இருந்த வரைக்கும் அம்மாவுக்கு வேலையே இல்ல. நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க பத்மாமா. நீ சொல்லணுமா ரஜினி? நான் பாத்துக்கிறேன். சரி பத்மாமா, நான் கிளம்புறேன். சரி பத்மாமா, அவனையும் சாப்பிட சொல்லுங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே பொண்டாட்டிக்கு சமைச்சு கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொடுத்து அவளை ஆபீஸ்க்கு அனுப்பிட்டல. ஆனா அவ நீங்க செஞ்சுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சிரிப்பு, அந்த சந்தோஷம் நான் இது வரைக்கும் அவ முகத்துல பார்த்ததே இல்ல. அவ உள் மனசு உன்னை உணர்ந்துடுச்சு. இந்த சிரிப்பை நான் எப்பவுமே ரஜினி முகத்துல பார்க்கணும். அதுக்கு தான் இவ்வளவு போராட்டம். சரி வா, சாப்பிட்டுட்டு வந்து போராடு. இல்லனா உன் பொண்டாட்டிக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. வா.
குட் மார்னிங் மேம். மார்னிங். எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? கும்பலா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் மேம். ஆமால. அப்போ திவ்யாவோட ரிசல்ட்டும் வந்திருக்கும். எப்படி மறந்த? கொஞ்சம் தள்ளுங்க. எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே திவ்யா. நீ பாஸ் ஆயிட்டடா. நான் தான் மறந்துட்டேன். இவ்வளவுமா இன்னும் ரிசல்ட் பார்க்காம இருக்கா? பாஸ் பண்ணிட்டேன்னு கால் பண்ணி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளா? சரி, நாமளே கால் பண்ணலாம். ரஜினி அக்கா. அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து உள்ள துணி மடிச்சிட்டு. அப்போ உனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல? உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? எக்ஸாமே ஞாபகம் இல்ல, ரிசல்ட் எல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? ஐயோ அக்கா, சாரிக்கா. உன் சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உன் ரிசல்ட். அத சொல்லதான் உன்னை கூப்பிட்டேன். சொல்லுக்கா. நான் பாஸ் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் பாஸ் ஆயிட்டேன்லக்கா. ம், ஆமா, பாஸ் ஆயிட்டேன். எஸ், சொன்னேன்ல, எனக்கு தெரியும். நான் தான் நல்லா எழுதுனேனே. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? தேங்க்யூக்கா. சரி சரி, ரொம்ப குதிக்காத. இது preliminary மட்டும்தான். வரிசையா இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் ரெடி ஆயிக்கோ. அடுத்த லெவலுக்கு ஒழுங்கா ப்ரிப்பேர் ஆகணும், புரியுதா? அடுப்படியிலே நின்னுகிட்டு அதையும் மறந்துடாத. அக்கா, இல்லக்கா, நான் மறக்க மாட்டேன். நிச்சயம் மறக்க மாட்டேன். ப்ரிப்பேர் பண்ணுவேன்க்கா. சரி, நான் வைக்கிறேன். சரிக்கா. சரி, பண்றேன்க்கா. சரிக்கா, நிச்சயம் பண்றேன். அத்தை. அத்தை, போன்ல யாரு? அது வந்து அத்தை, அதான் யாருன்னு கேக்குறேன். ரஜினி அக்கா. ஆ? யாரு? ரஜினி அக்கா தான். ஓ, பெரிய கலெக்டரம்மா. எத்தனை நாளா நடக்குது இந்த கதை? இல்ல அத்தை, இன்னைக்குதான் அக்கா பேசிருக்கா. இத நீ என்ன நம்ப சொல்றியா? நிஜமாதான், நான் உண்மையதான் சொல்றேன். ஏண்டி, அந்த வீட்ல யாருக்கிட்டயுமே பேசுறது இல்லைன்னு என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசிட்டு அன்னைக்கு திருட்டு கல்யாணத்துக்கு ஓடுன உன் அக்காக்காரி அந்த மகாராணி என்னமா அவ மட்டும்தான் ரோஷக்காரி மாதிரி பேசிட்டு போனா. இப்ப எதுக்கடி உனக்கு போன் பண்ணிருக்கா? சும்மாதான். சும்மாவா? இங்க பாத்தியா, தோ இந்த பக்கம் பாரு. பாத்தியா, சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா ஊரை கூட்டி சிறப்பா கால திருவிழா நடத்திட்டாங்க எனக்கு. நீயும் உங்க அக்காவும் சேர்ந்து மறுபடியும் நடத்த வேண்டாம். மரியாதை உண்மையே சொல்லு. நான் தான் உன் முகரக்கட்டையை பார்த்தனே. பேசிட்டு திரும்பும் போது அப்படியே வாயில பல்லா இருந்துச்சே. என்னடி இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எப்படி எப்படி மரியாதையா? எப்படி உன் காலில் வந்து கும்பிட்டு கேட்டதா சொல்லுவியா?
வழக்கு மாதிரி இருந்துகிட்டு வாய திறந்த பொய். இதுல மரியாதை வேற. இப்ப என்ன? எங்க ரஜினி அக்கா தான் போன் பண்ணா. நான் எழுதின எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னா. அது மட்டும் தான் சொன்னா. சொல்லிட்டு வச்சுட்டா. வேற எந்த ரகசியமும் பேசல. போதுமா? அப்படின்னு கேட்ட உடனே சொல்ல வேண்டியதானே? எதுக்கடி மூடி மறைக்க பார்த்த? ஆ? கல்யாணத்துக்கு அப்புறம் கலெக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு நீங்க சொன்ன சத்தியத்தை நீங்க காப்பாத்துவீங்கன்ற போரிப்புல தான் சொல்லல அத்தை. ஏய், வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன வாய் நீளுது? அத்தை, நான் கவனிக்காத போது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கால்ல சூடு வச்சுட்டு அத பெருமையா வேற சொல்றீங்களா? என்ன கஷ்டம் வந்தாலும் நான் என் அக்காக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். கலெக்டர் ஆகணும். அதுக்கு மட்டும்தான் பொறுமையா இருக்கேன். நீங்க ரஜினி அக்காவுக்கு போன் பண்ணுங்கம்மா. நான் சித்தப்பாவுக்கு ராதிகாவுக்கு போன் பண்றேன். அவங்க வரட்டும், அப்ப தெரியும். வர சொல்றா, யார வேணா வர சொல்லு, நான் இங்கேயே தான் இருப்பேன். ஆனா உங்க அக்கா வர வரைக்கும் என் கண்ணுல மட்டும் பற்றாது. இல்லன்னா உன்னை கொன்னுடுவேன். அவனை அடிக்க நீ யாரா?